லூக்கா 3வது அதிகாரம். அங்கே யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறான். யோவான் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பித்து விட்டான் என்றால் யோவானுடைய வயது 30 இருந்திருக்கும். தயவு செஞ்சு கவனிக்கணும், யோவானுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே வயது 6 மாத வித்தியாசம்தான். அதாவது இயேசு கிறிஸ்துவை விட யோவான் 6 மாதங்கள் மூத்தவன். 30 வயது வரைக்கும் யோவானும் ஊழியம் செய்யல. ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் வழியை செவ்வைப்படுத்த தேவன் தெரிந்து கொண்டிருந்ததினால், கவனிங்க, யோவான் செய்த ஊழியம் என்பது ஒன்லி 6 மாத காலம் மட்டும்தான். ஒன்லி 6 months, 6 மாதங்கள் மட்டும்தான் யோவானுடைய ஊழியம். யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்பது இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்வதுதான். யோவானை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் என்றால், ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை போன்ற பெரியவன் ஒருவனும் இல்லை. அப்படி என்ன பெரிய விஷயம் யோவானுக்குள்ள இருந்தது? யோவானுக்குள்ள இருந்த பெரிய காரியம், அவன் யாரையும் சுகப்படுத்தல, எந்த ஆச்சரிய அற்புதத்தையும் செய்யல, எந்த பிசாசையும் துரத்தல. அப்போ இப்படிப்பட்ட சாதாரணமா அநேகருடைய பார்வையில் இந்த மாதிரி காரியங்களை செஞ்சாதான் பெரிய ஊழியக்காரங்கிற எண்ணம். ஆனா பாருங்க, யோவான் யாரையும் சொஸ்தப்படுத்தல, எந்த அற்புத ஆச்சரியத்தையும் செய்யல. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானைப் போல பெரியாள் யாரும் இல்ல. யோவான் செய்த ஊழியம் தான் என்ன? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களை காட்டிலும் மேன்மையான ஊழியம் என்பது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அறிவிப்பதுதான், அறிமுகம் செய்வதுதான் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையான ஊழியம். அந்த ஊழியத்தை தான் யோவான் செய்தான். 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், யோவான் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுக்கு வயது 30. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே வயதுதான். ஆனா என்ன, ஒரு 6 மாத காலம் டிஃபரன்ஸ். இயேசு கிறிஸ்துவுக்கும் 30 வயது ஏறக்குறைய வந்து விட்டது. அதாவது 1st, 2nd, 3rd இந்த 3 அதிகாரங்களிலே 30 வருடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 4வது அதிகாரத்திற்கு வருகிற போது அங்கே இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்து விடுகிறார். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள். இப்ப இயேசுவின் வயது 30 ஆகிவிட்டது. கொஞ்சம் கவனிங்க, முதல் 3 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அதேபோல் யோவானுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் இளம் பருவம், இவையெல்லாவற்றையும் நாம் முதல் 3 அதிகாரங்களில் பார்க்கிறோம். அதேபோல யோவானுடைய ஊழியத்தையும் பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பட்டியலை காண்பிக்கிறார்கள். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே சில முக்கியமான விஷயங்கள், அதாவது எந்தெந்த சமயங்கள்ல, எந்தெந்த காலங்கள்ல, அதாவது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சீங்கன்னா, முதல் 30 வருடங்கள் என்பது முதல் 3 அதிகாரங்கள். அதற்கு பிறகு 4 மாத காலம் இயேசு கிறிஸ்து எங்கிருந்தார், முதல் 4 மாத காலத்தில் யோவான் இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்வது. அதற்கு பிறகு 6 மாத காலம் இயேசு கிறிஸ்து ஆலயத்தை சுத்திகரித்தது. அதைத் தொடர்ந்து 4 மாத காலம் ஏசப்பா கலிலேயாவிலே சுற்றித் திரிந்து ஊழியம் செய்தது. அதைத் தொடர்ந்து 10 மாத காலத்திலே இயேசு கிறிஸ்து தமக்காக சீஷர்களை தெரிந்து கொண்டது. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து தீரு மற்றும் அதேபோல சீதோன் என்ற பட்டணங்களுக்கு போய் ஊழியம் செய்தது. அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கூடார பண்டிகைக்காக வருவது, அதன் பிறகு யோர்தான் ஆற்றங்கரையிலே ஊழியம் செய்வது, அதைத் தொடர்ந்து கடைசி 2 மாத காலம் எருசலேமிலே இருந்தது. இப்படி எல்லா ரெஃபரன்ஸோட முதல் வருஷத்துல எங்கிருந்தார், 2ஆம் வருஷம் எங்கே இருந்தார், அதேபோல 3வது வருஷத்துல எங்கிருந்தார், எங்கெல்லாம் ஊழியம் செய்தார் என்ற எல்லாமே கூட நேர்த்தியான ஒரு பட்டியலாக, அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கும் போது இதன் அடிப்படையில் நீங்க வாசிச்சீங்கன்னா ஈஸியா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதாவது முதல்ல ஆயத்தம், 30 வருட கால ஆயத்தம், அதுக்கு பிறகு வெளியரங்க ஊழியம் 3 வருடம் அல்லது 3 வருட காலம் 3 மாதம். கடைசியில கவனிங்க, தம்மை தாமே பலியாக தியாகமாக அர்ப்பணித்தது. அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பிறகு திரும்ப உயிர்த்தெழுந்து அந்த 40 50 நாட்கள் தாம் தம்முடைய சீஷர்களுக்கும் இன்னும் அநேகருக்கும் தம்மை வெளிப்படுத்தின சம்பவங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைபிள்ல இருக்கிற லூக்கா சுவிசேஷத்தினுடைய முதல் 2, 3 அதிகாரங்கள், இயேசுவினுடைய ஆயத்தம், பிறகு அவருடைய இளம்பருவம், பிறகு 4ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து அறிவித்த நற்செய்தி, பிரசங்கங்கள், அவர் செய்த அற்புத ஆச்சரியங்கள், உவமைகள். நீங்க ஜாக்கிரதையா வாசிச்சீங்கன்னா 13, 14, 15, 16, அதேபோல 17, 18ஆம் அதிகாரங்களில் அங்கே அதிகமான உவமைகளை நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் உவமைகளோடு கூட இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளை நாம் அதிலே பார்க்கிறோம். 9வது அதிகாரத்தின் 51வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அங்கே இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு திரும்பி போனதாக நாம் பார்க்க முடியும். வாசிக்கிறேன். 9வது அதிகாரம்
51வது வசனம். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், 1வது அதிகாரத்திலிருந்து 9வது அதிகாரம் வரைக்கும் சுமார் 33 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அதாவது 10வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசிப்பது, அதிலிருந்து கற்றுக்கொள்வது, இதெல்லாமே சேர்ந்து ஒன்லி 6 months மாத்திரம்தான். உங்களுக்கு புரியுதாங்க? லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் 10வது அதிகாரத்திலே இருந்து 23வது அதிகாரம் வரைக்கும் இருப்பது 6 மாத கால சரித்திரம் மட்டும்தான். ஏனென்றால் வாசிக்கலாம். 9வது அதிகாரம் 51வது வசனம். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது, கவனிங்க, அவருக்கு நன்றாய் தெரியும் தாம் இந்த யாத்திரையை முடிக்க வேண்டிய சமயம் வந்துவிட்டதென்பது. அதாவது தாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய நாட்களும் சமீபித்து விட்டது என்பதை அவர் அறிந்து கொண்டு, நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். ரைட். சோ தாம் செய்ய வேண்டிய ஊழியம் எல்லாவற்றையும் கூட கவனிங்க. இந்த 9 அதிகாரங்களிலே செய்து அதற்கு பிறகு ஜாக்கிரதையா கவனிக்கணும். அவர் இருந்த அந்த கலிலேயா பட்டணத்திலிருந்து எருசலேம் பட்டணத்திற்கு திரும்பும்போது மத்தியிலே அநேக கிராமங்களுக்கெல்லாம் போய்விட்டு வார்த்தையை போதித்துவிட்டு அங்கே வந்து சேருகிறார். அதே சாதாரணமா இந்த பைபிள் பண்டிதர்கள் என்ன சொல்வார்கள், அது மினிஸ்ட்ரி ஆஃப் பெரேயா என்ற பெயரிட்டு அழைக்கிறார்கள். எனவே இங்கே அதாவது நாம் பார்க்கக்கூடியது என்னவென்றால், 9வது அதிகாரத்திலிருந்து அதிலும் குறிப்பாக 23வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்ப்பது என்னவென்றால், பெரியன் மினிஸ்ட்ரி. இட்ஸ் கால்ட் பெரியன் மினிஸ்ட்ரி. பெரியன் மினிஸ்ட்ரி என்றால் கலிலேயா பகுதியிலிருந்து எருசலேமுக்கு அவர் போய்கொண்டிருந்த காலத்திலே மத்தியிலே அவர் செய்த ஊழியங்கள், அவர் சந்தித்த இடங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு பெயர் வைத்தார்கள். அதுதான் பெரியன் மினிஸ்ட்ரி என்பது. எனிவே, நீங்கள் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே நான் சொன்ன விஷயங்களையும் நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் சுலபமாக உங்களால் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை புரிந்து கொள்ள முடியும். 9வது அதிகாரத்தினுடைய 51ஆம் வசனத்திலிருந்து அதை தொடர்ந்து 18வது அதிகாரம் வரைக்கும் இயேசுவின் பிரயாணம், அவர் செய்த ஊழியங்கள், ஜனங்களுக்கு போதித்த காரியங்கள், அற்புத அடையாளங்கள், அதேபோல 19வது அதிகாரத்திலிருந்து 24வது அதிகாரம் வரைக்கும், அதாவது இந்த 5 அதிகாரங்களிலே எருசலேமில் இயேசு கிறிஸ்து எப்படி அநியாயமாய் குற்றம் சுமத்தப்பட்டாரோ, எப்படியெல்லாம் அவர் துன்புறுத்தப்பட்டார், எப்படி அவர் சிலுவைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டார், அதனால் மரித்து திரும்ப உயிர்த்தெழுந்தார், மீண்டும் எப்படி சீஷர்களுக்கு தரிசனமானார், எப்படி பரலோகத்திற்கு திரும்ப போனார், இவைகள் எல்லாமே கூட இந்த கடைசி அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். சோ முதலாவது லூக்கா ஒரு வைத்தியன், நன்றாக படித்திருந்தவன். சோ லூக்கா a டாக்டர், அவன் ஒரு டாக்டராக இருந்தவன். அடுத்தது லூக்கா பவுலோடே கூட ஊழியத்திலும் பங்கெடுத்துக் கொண்டவன். 3வது லூக்கா திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பது வேத பண்டிதர்கள் சொல்லுகிற கருத்தாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த லூக்கா 12 சீஷர்களில் ஒருவன் அல்லவே அல்ல. லூக்கா இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட 12 சீஷர்களில் ஒருவன் அல்ல. கவனிங்க, லூக்கா ஒரு அந்நியன். சில பக்தர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கிரேக்க நாட்டை சேர்ந்தவனாயிருந்திருக்கலாம், கிரேக்கன் அவன் என்று சொல்லு. எனவேதான் கிரேக்கர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், கிரேக்க பாஷையிலேயே சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். கவனிங்க, லூக்கா சுவிசேஷம் எழுதப்படும் முன்பே மார்க்கு சுவிசேஷம் எழுதப்பட்டிருந்தது. மத்தேயுவுக்கு முன்பே, லூக்காவுக்கு முன்பே, யோவானுக்கும் முன்பே முதலில் எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்குவின் சுவிசேஷம்தான். மார்க் எழுதின சுவிசேஷம் அப்பொழுதே ரோமார்களுக்கு, அதாவது ரோம தேசத்தாருக்கு கொஞ்சம் அறிமுகமான ஒரு சுவிசேஷம் என்றே நாம் சொல்ல முடியும். ரோமர்களுக்கு பழக்கப்பட்டிருந்த இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் ரோமர்களுக்கு அன்று நன்றாக ரீச் ஆகி இருந்தது. அதேபோல கிரேக்க பிரஜைகளுக்கு இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று தேவன் லூக்காவை ஏவி இந்த சுவிசேஷத்தை கிரேக்க தேசத்தவருக்காக, கிரேக்க பாஷை பேசுகிறவர்களுக்காக, கிரேக்க நாட்டவருக்காக இந்த சுவிசேஷத்தை எழுதும்படி செய்தார். இதில் விசித்திரம் என்னவென்றால், கவனிங்க, இந்த லூக்காவின் சுவிசேஷம் கிரேக்கர்களை தன்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு, அவர்களை நோக்கமாக கொண்டு லூக்கா எழுதின போதும், பரிசுத்த ஆவியானவர் அவனை அப்படி ஏவிய போதும் நாம் ஜாக்கிரதையாக கவனிப்போம் என்றால், இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு நபருக்கு எழுதின கடிதத்தை போல இருக்கும். அதாவது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு நபருக்கு எழுதின கடிதம். அது என்ன பிரதர், அப்படி சொல்லி இப்படி சொல்லி கடைசியில் இப்படி வர்றீங்களே? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம், அங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மகா கனம் பொருந்திய தெயோப்பிலுவே,
நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணாரக் கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளைக் குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும், நல்ல கவனிங்க, நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று நான் சொன்னல, நான் அறிந்து, அதாவது உபதேசிக்கப்பட்ட எல்லா விஷயங்களையும் நிச்சயமாய் அறிந்து கொண்டு எது சரி எது தப்பு. ஏனென்றால் ஏற்கனவே அநேகர் சுவிசேஷத்தை எழுத முயற்சி மேற்கொண்டிருந்தார்கள். கொஞ்ச காலம் எழுதத் தொடங்கி பின்பு பின்வாங்கிவிட்டார்கள். எனவே சுவிசேஷத்தை உள்ளதை உள்ளபடி ஆரம்பம் முதல் எல்லா விஷயத்தையும் நிச்சயமாய் தெரிந்து கொண்டு எழுத வேண்டும் என்று லூக்கா முடிவெடுத்த போது பரிசுத்த ஆவியானவர் அதற்கு தேவையான பலனை அவனுக்கு அருளிச் செய்தார். கவனிங்க, மகா கனம் பொருந்திய தேயோப்பிலு என்கிற நபர் ஒருவேளை ஒரு கிரேக்க நபராக இருந்தபோதும் கூட தேவனை விசுவாசித்த ஒரு ஆவிக்குரியவனா இருக்கலாம் என்பது சில வேத பண்டிதர்களின் கருத்தாக இருக்கிறது. சோ அவனுக்கு இந்த சுவிசேஷத்தை எழுதுவதாகத்தான் இந்த சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. ஆனால் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் பிலிப்பியருக்கு எழுதப்பட்டாலும் இன்று நமக்கும் அது அப்படியே இருக்கிறது. தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதப்பட்டாலும் இன்று நமக்கும் அப்படியே இருக்கிறது. அதேபோல தெயோஃபிலஸ் என்கிற இந்த நபருக்கு இந்த சுவிசேஷத்தை எழுதினாலும் இன்றும் இது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. சோ ஃப்ரெண்ட்ஸ், நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது முதலாவது கிரேக்கர்களை மனதில் வைத்து எழுதப்பட்ட சுவிசேஷம். இன்னும் பார்த்தோன்னா மத்தேயு ராஜாவாக, மார்க்கு ஊழியக்காரராக, லூக்கா ஒரு முழுமையான மனிதராக இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சுவிசேஷங்கள் மூலமாக அறிமுகம் செய்தார்கள். கவனிங்க, நாம புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இதை எழுதியது யார்? லூக்காவை. லூக்கா தான் எழுதினான். எப்பொழுது எழுதினான்? கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் ஆண்டுக்கு முன்பாகவே எழுதியிருக்கலாம். கவனிங்க, மத்தேயு சுவிசேஷமா இருந்தாலும், மார்க்குவின் சுவிசேஷமா இருந்தாலும், லூக்காவின் சுவிசேஷமா இருந்தாலும் எல்லாமே கிறிஸ்துவுக்கு பின் 70க்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏன் அப்படி கரெக்டா 70க்கு முன்னாலே எழுதியிருக்க கூடும் என்று சொல்லுகிறேன் என்றால், கிறிஸ்துவுக்கு பின் 70வது வருடத்திலே எருசலேமுக்கு எதிராக யுத்தம் நடந்தது. எருசலேம் முழுவதுமே கூட அழிக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக தேவனுடைய தேவாலயமும் கூட தகர்க்கப்பட்டது. எனவே ஒருவேளை இந்த மத்தேயுவோ, மார்க்குவோ அல்லது லூக்காவோ இந்த சுவிசேஷங்களை எழுதும்போது தங்கள் கண்களுக்கு முன்பாகவே எருசலேம் நாசம் பண்ணப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அது தகர்க்கப்பட்ட சம்பவமெல்லாம் நடந்திருந்தா கட்டாயம் எங்காவது ஒரு இடத்துல அதை பத்தி எழுதியிருந்திருப்பார்கள். ஆனா அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணலங்கிறதால கிபி 70க்கு முன்பாகவே இதை எழுதியிருப்பார்கள் என்பது கருத்து. இதில் எத்தனை அதிகாரங்கள்? 24 அதிகாரங்கள். இதில் எத்தனை வசனங்கள் என்றால் 1151 வசனங்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல கவனிங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 28 அதிகாரங்கள் இருந்தாலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் தான் எல்லா சுவிசேஷங்களை காட்டிலும் பெரியது. எப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1151 வசனங்கள் உண்டு. ஆனால் மத்தேயுவிலே 1071 வசனங்கள் தான் உண்டு. அதாவது 1071 வசனங்கள் மத்தேயுவிலும் 1151 வசனங்கள் லூக்காவிலும் இருக்கிறது. சோ இப்படி கம்பேர் பண்ணா இந்த லூக்கா சுவிசேஷம் தான் மற்ற சுவிசேஷங்களை காட்டிலும் பெரியது. எதற்காக எழுதினான், எப்பொழுது எழுதினான், எப்படி எழுதினான், இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கூட நீங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்திலே நாம் தியானித்து விட்டோம். கவனிங்க, இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே காணப்படுகிற விலையேறப்பெற்ற பாடங்கள் என்னவென்றும் கூட நாம் பார்த்து விட்டோம். இந்த லூக்கா எங்கிருந்து வந்தவன், எதற்காக இந்த சுவிசேஷத்தை எழுதினான், இவைகளை கூட நாம் பார்த்து விட்டோம். சோ ஒன்றை கவனிக்கணும், லூக்கா தேவனை நேசித்தான், தேவனுடைய ஊழியத்தை நேசித்தான், ஊழியக்காரர்களையும் நேசித்தான். ஊழியக்காரர்களை தேவனை நேசித்த அந்த செயலில உயிருக்கு துணிந்து ஊழியம் செய்தான். லூக்காவை குறித்து பவுல் விதமாக சொல்லுகிறான். அந்த 1-2 ரெஃபரன்ஸை கூட நாம பார்த்திடலாம். பவுல் லூக்காவை பற்றி என்ன சொல்லுகிறான்? முதலாவது, கொலோசையருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். தனக்கு துணையாக இருக்கின்ற லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல்கள் சொல்லுகிறார்கள் என்று இங்கே பவுல் குறிப்பிடுகின்றான். ரைட். அதேபோல தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரம், தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன்.
நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. தீமோத்தேயு, சீக்கிரமா வா. என்னாச்சு? தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போய்விட்டான். நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? அங்கே பவுலோடு கூட தேமா இருந்தான், லூக்காவும் கூட இருந்தான். அது எங்க தெரியுமாங்க? சிறைச்சாலையில. அதுக்கப்புறம் என்னாச்சோ தெரியல, இந்த தேமா பவுலை விட்டு விட்டு போய்விட்டான். தன்னோடு கூட இருந்த தேமா பவுலை விட்டு போனாலும் சிறைச்சாலையில் இருப்பது மிகுந்த கஷ்டமாக இருந்த போதும் லூக்கா தன்னுடைய நம்பகத்தன்மையை இழந்து விடவில்லை. எல்லாரும் பவுலை விட்டு போயிட்டாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் பவுல் கூட சொல்லுவான், எல்லோரும் என்னை விட்டு போய்விட்டார்கள் என்று. ஆனால் லூக்கா மட்டும் பவுலை விட்டு போகவே இல்லை. வாங்க பார்க்கலாம். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான். லூக்கா மாத்திரம்தான் என்னோடு இருக்கிறான். லூக்கா மாத்திரம்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, லூக்கா மிகுந்த நம்பிக்கைக்குரியவன், மிகுந்த உண்மையுள்ளவன். உயிருக்கே துணிந்து பிலிப்பியிலே இருந்த சபையை பாதுகாப்பதற்காக துணிந்து ஊழியம் செய்தவன். பவுலோடு கூட போனா கண்டிப்பா பயங்கரமா அடிப்பாங்க என்று தெரிந்த போதும் கூட பவுலோடே கூட இருந்து ஊழியம் செய்ய அவனோட பிரயாணம் செய்தவன். பவுலை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்த வேளையில கூட இருக்க துணையா இருக்க வந்தவன். பவுலுக்கு சப்போர்ட்டாக நின்றவன். 84வது வருடத்திலே ஒரு ஒலிவ மரத்திலே லூக்காவை கட்டி வைத்து தூக்கிலிட்டு கொன்று போட்டார்கள். சுவிசேஷத்தை அறிவித்த ஒரே காரணத்துக்காக என்பதை சரித்திரம் விளக்குகின்றது. அன்று சகோதர சகோதரிகளே, லூக்கா தேவனை அதிகமாய் நேசித்தான். ஆண்டவருடைய ஊழியத்தை அதிகமாய் நேசித்தான். அதேபோல ஆண்டவரை சிநேகிக்கிற ஊழியக்காரர்களை மிகவும் நேசித்தவன். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்த காரணத்துக்காக தன் உயிரையே லூக்கா இழந்து போனான். லூக்கா சுவிசேஷத்தின் பின்னால் இருக்கின்ற லூக்காவின் வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு மிக தெளிவாய் தெரிவித்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. எப்போ இந்த உலக யாத்திரை முடிப்போம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாயிருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும். கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் சிக்கல்களானாலும் பிரச்சனைகளானாலும் வியாதியானாலும் பாடுகளானாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தால் எவ்வளவு நல்லது. ஆண்டவருக்கான சாட்சியாய் வாழ்ந்தால் அது எவ்வளவு நல்லது. இவள் எல்லோருமே கூட இப்படி துணிந்து ஏன் வாழ்ந்தார்கள் என்றால், ஒரு நாள் இவர்கள் எல்லாவற்றுக்குமான பிரதிபலன் பரலோகத்திலே இருக்கிறது என்று நம்பினதினால்தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் செய்கிற ஒவ்வொரு பணிக்காக ஊழியத்திற்காக தேவன் நமக்கு பலனை தருவார் என்பதனாலே இந்த விசுவாசத்தோடு கூட நாம் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கலாம். ஆண்டவருடைய ஊழியத்திலே வைராக்கியமாய் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் தாமே நமக்கு அருளிச் செய்வாராக. லெட்ஸ் ப்ரே. ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபத்திலே ஒருமனப்படலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே லூக்காவின் சுவிசேஷத்தை வாசிக்கும் போது அதற்கு பின்னால் இருக்கிற லூக்காவின் மன வேட்கையை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நானும் கூட லூக்காவை போல வாழ வேண்டும் என்ற தாகத்தையே ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யுங்க. தேமா இந்த உலகத்தை நேசித்து போய்விட்டானே தவிர லூக்கா அப்படி போகவே இல்லையே. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை உம்மை விட்டு பிரிந்து போகலாம், உலக கவர்ச்சிக்குள் விழுந்து போகலாம். ஆனால் நாங்கள் ஆண்டவரே லூக்காவைப் போல எங்கள் கடைசி மூச்சு வரைக்கும், பவுல் சொன்னானே லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான் என்று. ஆண்டவரே, இந்த லூக்காவைப் போல அப்பா உம்மோடு நாங்கள் இருந்தால் எவ்வளவு நன்றா இருக்கும். யார் உம்மை விட்டு போனாலும் நாங்கள் உம்மை விட்டு விலகாமல் உம்மோடே கூட இறுதி மூச்சு வரைக்கும் வாழ்கிற பாக்கியத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும், இன்று கேட்டிருக்கிற இந்த சத்தியத்தின் சாரம்சத்தை ஒவ்வொருவரும் மறுபடியும் தியானிப்பதற்கும் அந்த வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிற கிருபையை அருள வேண்டுமென்றும், ஆண்டவரே, எப்படியாவது வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு புத்தகத்தையும் உம்முடைய பிள்ளைகள் அப்பா உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றும் புரிந்து கொள்ள வேண்டுமென்றும், ஒரு காலம் அப்பா பரிசுத்த வேதாகமத்திலே எந்த புத்தகத்தை குறித்தாகலும் எந்த சந்தேகமும் இல்லாமல் நிம்மதியாய் வேதத்தை வாசிக்கவும் நீர் இந்த காலத்தை சமயத்தை நிர்ணயித்து உம்முடைய ஊழியக்காரனை விதத்திலே ஆண்டவரே நீர் ஏவி நீர் ஒவ்வொருவரோடும் பேசிக் கொண்டிருக்கிறதற்காகவும் நன்றி சொல்லுகிறோம். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளின் இருதயத்திலும் கனி கொடுக்கிற கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் மேன்மையான நாமத்தில்
வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.